ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ ஜாக்லின் வந்து முதல் வீடியோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் ரிலீஸ் ஆகும் அப்படின்றதுக்கு ஒரு பக்கம் வந்து இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு, என்ன வந்து சொன்னாங்க அப்படிங்கிறதுக்கு காலையில் ஒரு ஸ்டேட்டஸ் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதில் என்ன டினோட் பயிற்சி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. மக்களுடைய ஓட்ஸ் படி சேவ் பண்ண ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களா தான் எடிட் பண்ணுறதுக்கு ஒரு பயணம் பண்ணி வெளியே போனாங்க அப்படிங்கிறது தான். ஸோ ரொம்ப ஸ்ட்ராங் பிளேயராக வெளியே வந்த ஜாக்லின், இப்போ அந்த ஸ்ட்ராங் பிளேயரை நிரூபிக்கும் வரைக்கும் ஒரு எல்லோ ஹார்ட் போட்டு ஒரு போஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் முதல்ல ஜாக்லின் போட்டது மக்களுக்கு கொடுத்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு திருப்பி ஒரு பரிசு கொடுப்பாங்க மக்களுக்கு. இவ்வளோ வாஸ்தை காட்டினீங்க, மக்களுக்கு நான் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஒரு ஹார்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ என்ன நடந்துச்சு, எதை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிறது ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஜாக்லின் எவிக்ட் ஆனாலும் எந்த ஒரு வீடியோவும் போடக்கூடாது, எந்த ஒரு போஸ்ட்டும் போடக்கூடாது அப்படின்றது அவங்களுக்குள்ளே வந்து ஒரு மனநிலை இருந்தாலும் சரியா, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஃபோன் கூட இன்னும் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் அவங்க போட்டாங்களா இல்லை அவங்க அட்மிட் போட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதனால் நம்ம வந்து அதை வச்சு எடுத்துக்க முடியாது. ஏன்னா அதுதான் உண்மை. நிறைய பேர் வந்து வீடியோஸ் போட்டிருக்காங்க இந்த மாதிரி ஜாக்லின் வெளியிட்ட வீடியோன்ட்டு. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு டைட்டில் தம்ப்நெயிலுக்காக தான், ஓகேங்களா. மற்றபடி அவங்களுக்கு அது கொடுக்கப்பட்டிருக்குமா கேட்டால் கொடுக்கல. அவங்களுடைய அட்மின்ஸ் தான் வந்து போடுவாங்க. ஏன்னா சாட்டர்டே அவங்க முடித்து சண்டே அந்த எவிக்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த பயண வீடியோலாம் காட்டின பிறகு தான் அவங்க வந்து வெளியே வருவாங்க. கிட்டத்தட்ட அவங்களும் வந்து டாப் 5 மாதிரி தான் இப்போதைக்கு. அவங்க வெளியே வந்தாலும் ஃபோன் யூஸ் பண்ண முடியாது இப்போது. ஏன்னா இன்னும் ப்ராப்பராக அவங்கள வந்து வெளியே அனுப்பலை, ஹோட்டலில் தங்க வச்சுருக்காங்க. இன்னும் வீட்டுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லின் போகல அப்படிங்கிறது தான் வந்து நிதர்சனமான உண்மை. ஸோ அது எல்லாத்துக்கும் தெரியுமா அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதனால் அந்த ஒரு போஸ்ட் யாராவது போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அது வந்து அவங்க அட்மின் போட்டிருப்பாங்க. இல்லாட்டி அவருடைய ஒரு ஃப்ரெண்டு இருந்தார்ல, அவர் ஒரு 2 போஸ்ட் போட்டிருந்தார். ஸோ அந்த மாதிரி தான் வந்து போடுவாங்களே தவிர அவங்களே என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் இந்த ஒரு விஷயம் அவங்க வந்து ஹார்ட் போட்டது அப்படிங்கிறது மேபி கனெக்ட் பண்ணியிருக்கலாம், ஃபோனில் ஜஸ்ட் பேசியிருக்கலாம். அதில் சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ஃபோன் கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக. பட் ஆக்சஸ் வந்து இருக்காது. இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் எதுவுமே நீங்கள் பார்க்கக்கூடாது. ஜஸ்ட் நீங்கள் பேசிக்கோங்க உங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அவங்க பேசின அந்த தகவலை கேட்டுட்டு அவங்க வந்து இது பண்ணுறாங்க. அவங்க எதுக்கு பெருமைப்படுறாங்க அந்த ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, அவங்க வந்து மக்களுடைய ஓட்ஸில் 15 வாரம் நாமினேட் ஆகி சேவ் பண்ணது அவங்க ரொம்ப ரொம்ப ப்ரீஷியஸ் மொமெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் அவர்கள் வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அதுதான் மக்கள்கிட்ட வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது. மக்களும் அதை பரிசு தான் கொடுக்கணும்னு நினச்சது. ஜாக்லின் பார்த்தீங்களா, உங்களை 15 தடவை நாங்கள் காப்பாற்றிருக்கோம், அப்படிப்பட்ட பரிசு தான் நான் அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி மக்கள் கொடுத்த அந்த ஒரு விஷயத்த ஜாக்லினுக்கு வந்து அது தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ தான் அவங்க பயங்கரமாக டவுன் ஆகிருப்பாங்க ஹோட்டல் ரூமில் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஏன்னா அவங்களால தாங்கிக்கவே முடியாது அப்படின்றது தான் எனக்கு தோணுது. ஏன்னா நீ யோசிச்சு பாருங்களேன், சிம்பிளாக இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா உனக்கு இவ்வளோ சப்போர்ட் இருக்குன்னா அந்த பெட்டியை மொய்யால் எடுக்காமல் சௌந்தர்யா மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓடியாச்சு வந்திருக்கலாம். இதுக்கு தான் நான் சொன்னேன், சௌந்தர்யா வந்து பண்ணது ஒரு எஃபர்ட்லெஸ் ஒரு கேமாக இருந்தாலும் இன்னொருத்த எஃபர்ட் வந்து பறிச்சிருக்காங்க அப்படின்னாலும் அவங்க பண்ணது ஒரு ஸ்மார்ட்டான மூவ் தான். அதுக்கு அவங்க இன்னொரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். பட் அவங்க கிரியேட் பண்ணாங்களா, அதுதான் எனக்கு பிடிக்கல. அது இயல்பாக நடந்துருந்துச்சுன்னா தட் இஸ் குட். பட் அது இயல்பாக நடக்கலை. அது வந்து ஏற்கனவே சொல்லி போய் நடந்ததுனால அந்த இம்பேக்ட் வந்து எனக்கு கிரியேட் ஆகலை சௌந்தர்யா பண்ணது, ஓகேவா. பட் அதுவே ஜாக்லின் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பேக்ட் வந்து கண்டிப்பாக கிரியேட் ஆகிருக்கும் அப்படிங்கிறது தான். பட் வெல் ட்ரைட். அந்த 2 செகண்ட்னால ஒன்றும் வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா மாறிடாது ஜாக்லின். ஸோ யூ டிசர்வ். இப்போ கூட பாருங்களேன் ஆண்டவன் எப்படி வைக்கிறான்ட்டு. இன்னும் கூட நீங்கள் வந்து டாப் 5 தான் இருக்கீங்க. ஏன்னா வெளியே போகல, உங்களை இன்னும் அனுப்பலை, ஹோட்டல் ரூம்லாம் இருக்குங்க. சண்டே அந்த மேடையில் 105 நாள் நீங்கள் இருக்கீங்க. அதுதான் ஜாக்லினுடைய வெற்றி. இத்தனைக்கும் 105 நாள் நீங்கள் இருக்கீங்க, ஆனால் மக்களால் நீங்கள் வெளியேற்றப்படலை. நீங்களே உங்கள் வெளியேற்றத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க. அப்படிங்கிறப்ப வின்னருக்கு சமமாக உங்களுடைய ஒரு வெற்றி பயணம் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதுக்கு தான் ஜாக்லினுக்கு விசித்ரா அவர்கள் போன சீசன் வந்தாங்களா, அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்களும் வந்து போல்டாக இருந்தாங்க போன வட்டம். அவள் தான் கேம் சேஞ்சரு, அவள் தான் ரியலு, அவள் தான் ரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 செகண்டில் உன் வாழ்க்கை ஒன்றும் மாறிடாது ஜாக்லின். யூ ஆர் டைம்லெஸ், நீ எல்லாம் வந்து வேற லெவல் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அது வந்து ஜாக்லினுடைய ஃபேன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பாக்டாக இருக்கும். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த சந்திப்போம். அது வரைக்கும்